ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் அவர்களோட கட்சியில பிரபல சீரியல் நடிகை இணைஞ்சிருக்காங்க. அந்த நியூஸ் தான் சீரியல் ரசிகர்கள் மத்தியில செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. நடிகர் விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டா நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், இனிமே சினிமால நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை நிறுவி அதுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாட்டெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. பட் என்னதான் வெற்றி மாநாட்டெல்லாம் நடத்தினாலும் அதுல நிறைய விஷயங்கள் தப்பா போயிருக்கு. இதனால சோசியல் மீடியா மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் சில அவப்பேரும் இவர் கிடைச்சிருக்கு. இந்த தேர்தலில் இவர் ஜெயிப்பாரா அப்படின்றதும் ஒரு சந்தேகத்துல தான் இருக்கு. இவரோட கட்சியில ஏகப்பட்ட நபர்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. செலிபிரிட்டியா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும், இப்படின்னு ஏகப்பட்ட பேர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்ப பாண்டியன் ஸ்டோர்ல சுகன்யா அப்படின்ற நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிட்டு வர சாந்தினி பிரகாஷ் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கதா ஒரு நியூஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த நியூஸும் அபிஷியலா தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்க அந்த அடையாள அட்டையை வெளியிட்டு இருக்காங்க. சாந்தினி பிரகாஷ் பூத் எண் 433, சட்டமன்றம் பூந்தமல்லி, மாவட்டம் திருவள்ளூர், மாநிலம் தமிழ்நாடு, இப்படின்னு அந்த வெற்றி கழகத்தோட உறுப்பினர் கார்டை இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கார்டை இவங்க சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணி அண்ணன் அவர்களுக்கு என்னோட சப்போர்ட் இருக்கு, அவரோட கழகத்துல நான் இணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது சோசியல் மீடியா மத்தியில செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இப்ப விஜய் அவர்களுக்கு செம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.